ஒருவேளை சோற்றுக்கே கஷ்டப்படுற ஒரு பிச்சைக்காரனால செல்வந்தன் ஆக முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமா இன்றைய பதிவு இருக்கும்னு நம்புறேன். வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோயில் வாசல்ல தினமும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த கோயிலுக்கு ஒரு முனிவர் வராரு. சில பக்தர்கள் தங்களுடைய குறைகளையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவருடைய பாதம் பணிந்து வேண்டாங்க. முனிவரும் அவங்களுக்கு ஆன பரிகாரத்தை சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிச்சைக்காரன், சரி நாமளும் நம்முடைய பிரச்சனைகளை இவர்கிட்ட சொல்லலாமே, ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு முனிவர்கிட்ட போறான். சாமி, நான் பிறந்ததுல இருந்தே அனாதையா பிச்சை எடுத்துட்டு தான் பொழைச்சிட்டு இருக்கேன். இந்த பிச்சை எடுக்கிறதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முனிவர், என்னப்பா பண்ணுறது, உன்னோட விதியில பிச்சை எடுத்து தான் பொழைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், என்னோட இந்த விதி மாறுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முனிவரும், அதை நீ அந்த கடவுள்கிட்ட தான்ப்பா கேட்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிச்சைக்காரன், ஏன் சாமி, இந்த கோயிலில் அந்த சாமி இல்லையா அப்படின்னு கேட்குறான். முனிவரும், கோவில் இருக்கிறதெல்லாம் கடவுளுடைய நிழல்கள் மட்டும்தான். உண்மையான கடவுளை நீ தரிசிக்கணும்னா நீ கிழக்கு திசையை நோக்கி போய்கிட்டே இரு. வழியில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் நீ எப்படி சமாளிக்கிறங்கிறத பார்த்து தான் கடவுள் உனக்கு தரிசனம் தருவார். நீ புத்திசாலியாக இருந்தால் உன்னுடைய விதி மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. பிச்சைக்காரனும் முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிழக்கு திசையை நோக்கி நடைய கட்டுறான். ரொம்ப தூரம் நடந்ததால் இரவு நேரம் ஆயிடுது. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடு தெரியுது. அந்த வீட்டில் இருக்கிற செல்வந்தர்கிட்ட போய், ஐயா, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வரேன், இன்னைக்கு ஒரு ராத்திரி இந்த தென்னையில் நான் தங்கிக்கவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு செல்வந்தர், நீ எங்கிருந்துப்பா வர, எதுக்காக இந்த பயணம் அப்படின்னு கேட்குறாரு. என்னோட விதி மாறுறதுக்காக நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு பிச்சைக்காரனும் சொல்கிறான். அதை கேட்ட செல்வந்தரும் அவனுக்கு தங்க இடமும் கொடுத்து உண்ண உணவும் கொடுத்து விடிந்ததும் வழி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பிச்சைக்காரன் கிளம்பும்போது, தம்பி, எனக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தும் மன நிம்மதியே இல்லை. நான் என்ன பாவம் செய்தேனோ, என்னுடைய குழந்தை பிறவியில இருந்தே ஊமையா பிறந்துட்டா. எனக்கு ஒரு உதவி செய்வியா? நீ கடவுளை பார்த்தா என்னுடைய மகளை பேச வைக்க கேட்பியா அப்படின்னு கேட்குறாரு. பிச்சைக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் போனதும் நடுவில் ஒரு மலை தெரியுது. இவ்வளவு பெரிய மலையை எப்படி கடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும்போது அந்த வழியாக ஒரு மந்திரவாதி வராரு. தம்பி, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவனும் விவரத்தை சொல்கிறான். உடனே மந்திரவாதி தன்னுடைய மந்திர கோளால் மலையை கடப்பதுக்கான வழியை உருவாக்கி தராரு. அவனும் நன்றி சொல்லிட்டு கிளம்பும்போது, தம்பி, நான் 500 வருஷமாக முக்தி கிடைக்காம போராடிட்டு இருக்கேன். நீ கடவுளை பார்த்தா எனக்கு முக்தி கிடைக்கிறதுக்கான வழியை கேட்டுட்டு வருவியா அப்படின்னு கேட்குறான். பிச்சைக்காரனும் சரின்னு சொல்லிட்டு மந்திரவாதி காட்டின பாதை வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பெரிய ஆறு வருது. இந்த ஆற்றை எப்படி கடக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுல ஒரு பெரிய ஆமை வருது. பிச்சைக்காரனும் ஆமைக்கிட்ட தன்னை பற்றின விவரத்தை சொல்கிறான். ஆமையும் அந்த பிச்சைக்காரனை அதனோட முதுகில் ஏற்றிட்டு அக்கறைக்கு கொண்டு போய் விடுது. பிச்சைக்காரனும் தன்னுடைய நன்றிகளை ஆமைக்கு தெரிவிக்கிறான். அப்போ ஆமை சொல்லுது, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு பெரிய சூறாவளியால் என் குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிட்டேன். எனக்கு மட்டும் ரெக்கைகள் இருந்துச்சுன்னா எப்படியும் நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவேன். இனிமே வாழப்போகிற நாட்களில் என் குடும்பத்து கூட நான் சந்தோஷமாக வாழ்வேன். நீ கடவுளை பார்த்தா எனக்கு ரெக்கைகள் வேணும்னு கேட்பியா அப்படின்னு கேட்குது. ஆமையோட சோக கதையை கேட்ட பிச்சைக்காரனும் சம்மதம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்ததா ஒரு காட்டு வழியா நடந்து போறான். கடவுளை தேடி ரொம்ப தூரம் நடந்து வந்ததாலையும் கடவுளை இன்னும் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்தாலையும் அவன் மயங்கி கீழே விழுகிறான். அப்போ ஒரு பிரகாசமான வெளிச்சத்தோட கடவுள் அவன் முன்னாடி தோன்றாரு. கடவுளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறான். கடவுள் அந்த பிச்சைக்காரங்கிட்ட, உனக்கு ஏதாவது 3 வரங்கள் தரேன், என்ன வேணுமோ கேள் அப்படிங்கிறாரு. பிச்சைக்காரன் நல்லா யோசிச்சுட்டு, நாம் இப்படியே பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துடலாம், ஆனால் நம்மளை நம்பி 3 பேர் அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க, அதனால் கடவுள்கிட்ட அந்த 3 பேரோட கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கேட்குறான். கடவுளும் அந்த 3 பேரோட குறைகளுக்கான தீர்வை சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. திரும்பி வரும்போது ஆமையை சந்திக்கிறான்.
அவளா காத்துக்கிட்டு இருந்த ஆமை, என்ன நண்பா, எனக்கு ரெக்கைகள் வேணும்னு கடவுள்கிட்ட கேட்டியா அப்படின்னு ஆமை கேட்குது. அதுக்கு பிச்சைக்காரனும், நீ உன்னுடைய முதுகுக்கு மேலே இருக்கிற ஓட்டை எடுத்துட்டா உனக்கு ரெக்கைகள் முளைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆமையும் தன்னுடைய ஓட்டை எடுக்குது, ரெக்கைகளும் முளைக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த ஓடு நிறைய நவரத்தினங்கள் ஜொலிக்குது. ஆமை நவரத்தினங்களை பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய நன்றிகளை சொல்லிட்டு பறந்து போயிடுது. அதே மாதிரி மந்திரவாதியும் பிச்சைக்காரனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். பிச்சைக்காரன் வர்றதை பார்த்ததும் மந்திரவாதி ஓடோடி போய், என்ன தம்பி, கடவுளை பார்த்தியா, என்னுடைய முக்திக்கான வழியை கேட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிச்சைக்காரன், உங்களுடைய முக்தியை தடுக்கிறது உங்கள் கையில் இருக்கிற இந்த மந்திரக்கோள் தான். இந்த மந்திரக்கோளை மட்டும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா நீங்கள் முக்தி அடைஞ்சிடலாம்னு சொல்கிறான். உடனே மந்திரவாதி, தம்பி, இந்த மந்திரக்கோள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இதை நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்து அப்படின்னு சொல்லி மந்திரக்கோளை பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துறான். பிச்சைக்காரங்கிட்ட மந்திரக்கோளை கொடுத்ததும் மந்திரவாதிக்கு முக்தி கிடைச்சிடுது. நவரத்தினங்களையும் மந்திரக்கோளையும் எடுத்துட்டு பிச்சைக்காரன் செல்வந்தர் வீட்டுக்கு வர்றான். செல்வந்தரும், தம்பி, கடவுளை பார்த்தியா, என்னுடைய மகளுக்கு எப்போ பேச்சு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போதே அவருடைய மகள் அப்பான்னு ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிறா. செல்வந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷப்பட்ட செல்வந்தர் அவருடைய மகளை அந்த பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்றாரு. தன்னுடைய சொத்துக்களையும் அவனுக்கு எழுதி வைக்கிறாரு. பிச்சைக்காரன் செல்வந்தனானதும் தன்னோட பிச்சை எடுத்த பிச்சைக்காரர்களுக்கு அவனோட பண்ணையிலேயே வேலை போட்டு கொடுக்கறான். தங்கறதுக்கு வீடும் கட்டி கொடுக்கறான். ஏழை எளியவர்களுக்கு அன்னசத்திரமும் கட்டுறான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எப்பவுமே நம்ம சுயநலத்தோட வேண்டக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய கஷ்டத்துக்காக வேண்டுனா நம்மளுடைய கஷ்டத்தை அந்த கடவுள் கேட்காமையே தீர்த்து வைப்பார். வசதி இருக்கிறவங்களால மட்டும்தான் தான தர்மங்கள் செய்ய முடியும், அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் நினச்சா தினமும் 1000 உயிர்களுக்கு அன்னதானம் செய்ய முடியும். நாம் சாப்பிட்ற உணவை ஒரு பிடி வச்சா பறவைகளும் மனிதர்களும் சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகும். அதே மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு, சர்க்கரை வீட்டுக்கு வெளியே வச்சா ஆயிரக்கணக்கான எறும்புகளோட பசி தீரும். நம்ம சேனலில் ஆன்மீக கதைகளும் தன்னம்பிக்கையூட்டும் கதைகளும் நன்னெறி கதைகளும் பதிவிட்டுட்டு வரோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.